வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். தம்பி மீன் வலைக்கு போயிட்டு இப்போ தான் வந்தாப்புல. நம்மளுக்கு என்ன மீன் கிடச்சிருக்குதுன்னு பாருங்கள். நம்ம கட்டை முரல், கலிங்க முரல், குச்சி முரல், பச்சை முரல்னு பார்த்துருப்போம். இப்போ பாருங்கள், நம்ம முரல் வகையிலேயே இது ஒரு ஊதா கலர் முரலுங்க. எப்படி அந்த கலர் அடிக்குதுன்னு பாருங்கள். நல்லா கலர் வந்து நம்மளுக்கு டவுல் கலராக நல்லா காட்டுங்க. நம்ம ஓடையில் தண்ணியில் இந்த இதில் வந்து ராமர் பச்சை கலர் மாதிரி அடிக்கும். மேலே ஃபுல்லாக ப்ளூ கலர் ஊதாவாக இருக்கும் பாருங்கள். இது ஊதா கலர் முரலுங்க. இப்போ 3 அசலையும் கிடச்சிருக்குது. நம்ம வெட்டி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், அயலைன்னு சொல்லலாம், அசலைன்னு சொல்லலாம். இப்போ முரல் மீனுக்கு வந்து நம்ம செவில் சுரண்டிக்கிடுவோம். பாருங்கள், இந்த பாருங்கள், இப்படி செவில் சுரண்டினோம்னா அது மேலே பாருங்கள் எப்படி ஊதா கலரில் இருக்குதுன்னு. செவிலோடு இருக்கும்போது எப்படி இருக்கும், செவில் சுரண்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம வெட்டி எடுத்துக்கிடுவோம். உள்ளே வந்து இப்படி கருப்பாக இருக்குங்க. இந்த கருப்பை வந்து லேசாக மண்ணை தொட்டு இப்படி தேய்ச்சி விட்டோம்னா போயிடும். உப்பு கல் போட்டு உரசும் போது அப்படி போயிடும். இந்த முரல் மீனில் வந்து முட்டை இருக்குங்க. இந்த முட்டையை இப்படி அமுக்கணும்னா நல்லா வெடிக்கும். இதை நாங்கள் முட்டைன்னு தான் சொல்லுவோம், முரல் முட்டைன்னு. பாருங்கள் எப்படி வெடிக்கும்னு, சடன்னு வெடிக்குங்க. நாங்கள் விளாடுறது அதை எடுத்து கையில்.
இப்போ உரசி எடுத்துக்கிடுவோம். உப்புக்கல் போட்டாச்சு, நல்லா உரசிடுவோம். உப்புக்கல்லுக்கு தான் அந்த மாங்கு அந்த வெடுக்கு தன்மை போகும். நம்ம எவ்வளவுக்குள்ள உப்புக்கல் போட்டு உரசுகிறோமோ அவ்வளவுக்குள்ள மீனில் உள்ள வெடுக்குத்தன்மை போகும், அந்த மாங்கு எல்லாம் போகும். வலிக்கிட்டு வலிக்கு தானே சரட்டு மாங்கு. உப்புக்கல் கரைஞ்சாதான் நல்லா. அதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, பானு சிஸ்டர் வீட்டில் சமைக்க மாட்டேங்கலையாண்டு. பானு சிஸ்டர் சமைப்பாக, எனக்கு வீடியோ எடுக்க போது அவங்க வீட்டில் சமையலை முடிச்சுட்டு தான் என் வீட்டுக்குள்ளே வருவாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. இன்றைக்கி அவங்க வீட்டில் வச்சு தான் இன்றைக்கி மீன் குழம்பு சமைக்க போகிறோம். அவங்களுடைய கிச்சன் இதான். இப்போ கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சோண்டு கடுகு உளுந்து சேர்த்துக்கிடுவோம். நறுக்கின வெங்காயத்தை தாளிப்புக்கு சேர்த்துக்கிடுவோம். இப்போ தக்காளி மிளகாயை அப்படியே தாளிப்பில் சேர்த்துருவோம். இப்போ பூண்டை நச்சு சேர்த்துக்கிடுவோம். இப்போ புளியை அப்படியே எடுத்து ஊற்றி விடுவோம். கரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ புளியை கரைச்சி ஊற்றிக்கிட்டோம். இப்போ குழம்பு மசாலா பொடியும் மஞ்சத்தூளும் சேர்த்துருவோம்.
குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். தட்டை மூடி வச்சுருவோம். குழம்பு கொதிக்கவும் மீனை சேர்த்துக்கிடுவோம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ மீனை சேர்த்துருவோம். குழம்பு வெந்து வரையும் இறக்கிட்டு சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே கிடக்கட்டுங்க, தட்டை வச்சு மூட வேண்டாம். குழம்பு நல்லா வெந்து வரட்டும். குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இறக்கி சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடுறோம். முரல் மீன் குழம்பு, அசலை மீன். பாருங்கள், நல்லா முரல் மீன் அசலை மீன் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. குழம்பு வச்சாச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு டேஸ்டி அப்படின்னு சொல்லிடுறோம். முரல் மீனை கணம் முரல் மீன் குழம்பு ரெடி ஆகிருச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். சுட சுட இருக்குது சாதமும் குழம்பும். சுட இருக்கு ஒரே குழம்புலாம். ஊதா முரல் மீன் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி தம்பி நல்லா சமைச்சிட்டோம். பானு சிஸ்டர் வீட்டில் தான் இன்றைக்கி சமையல் ஓடிக்கிட்டு இருக்குது. சாப்பிட்டாச்சு, சமைச்சே. அருமையான ஒரு டேஸ்ட்டுங்க. சரியான டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு குழம்பு பாருங்க, ஊதா மீன் குழம்பு. இன்னைக்கு முரல், ஊதா முரல் இதுதான். சுட சுட இருக்குது. காரம் சாரம் உரப்பெலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இன்னைக்கு பாருங்க, பச்சை மிளகாலாம் போட்டுக்க. பச்சை மிளகாலாம் வந்துட்டுல சரியான டேஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி ருசி. இன்றைக்கி வச்ச பாருங்க, ஊதாமட்டை குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி அது முட்டை குழம்பு, மசாலா பொடி, பச்சை மிளகா, தக்காளிலாம் போட்டு வச்சுருக்க அக்கா. உரப்பு காரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மீனுக்கு வந்து நல்லா கொஞ்சம் காரமாக வைங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு மீன் குழம்பு சாப்பாடு. மதிய நேரம் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம். நான் அக்காலும் தம்பியும் நல்ல ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டான மீன் குழம்பு வச்சு நல்லா சுட சுட காரஞ்சாரமாக வச்சு நல்லா சுட சுட நானும் என் தம்பியும் சாப்பிட்டோம்.
மற்றவங்கெல்லாம் இன்னும் ஒவ்வொரு ஆளாக சாப்பிடுவாங்க. பாப்பா தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடுவாங்க. சாயங்காலம் வந்து நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம். நீங்களும் இதேமாரி மீன் கிடச்சிச்சின்னா விடாதீங்க. ஊதா முரல் வாங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு அதோடைய டேஸ்ட்டு எப்படின்ட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.